எனக்கு தெரிந்த எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல், திமுகவில் யார் இனி தேவையில்லை, யாரெல்லாம் உதயநிதிக்கு இடைஞ்சலாக இருப்பார்களோ அவர்களை நோக்கி இடி ரைடு வரும். இன்னும் தகவல் வெளியாகலை, இடி தரப்புலேருந்து எதுவும் இன்னும் உறுதியாக வெளியிடப்படலை. நீங்கள் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, அது வரைக்கும் இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார்ல அண்ணாமலை, சொல்லி 5 நாள் கூட ஆகலை, இப்போ ரைடு வருது. எப்படி என் வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிறார். கரெக்டுங்களா? ஸோ இவ்வளவு தான் அவருடைய அரசியல் அறிவு அல்லது புரிதல்னு எடுத்துக்கலாம். ஊடகம் ஒட்டுமொத்தமாக சாணக்கியத்தனம்னு எடுத்துக்கூடாது. எப்படி அப்படின்னு நம்மளா எதுவும் வாயிலாம் விடாம இன்னும் தெரிலங்க என்ன இது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு அரசியல் டாக்டிக்ஸையும் எடுத்துக்கூடாது. சாணக்கியத்தனம் கிடையாது, சாவக்கத்தனம் மாதிரி தெரியுது. எங்கள் மீது பாருங்க பிஜேபி வந்து எப்படி ஒரு அடக்குமுறை செய்கிறாங்க பாருங்க, எங்கள் அமைச்சர் மீது பாருங்க என்ன மாதிரி செய்கிறாங்க, நாங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோம்னு சொல்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக ஒரு வேலையும், இன்னொன்று உதயநிதிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை ரஜினியை வச்சு பேசி பார்த்தாங்க. துரைமுருகன் அதை விட டஃப்பாக வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. கேட்டிங்களா? பல்லு போனவெல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது நான் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ எதுவுமே எடுபடலைன்னும் பொழுது இப்போ இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களை எப்படி கார்னர் பண்ணி எப்படி ஓரம் கட்டுவீங்க? வழக்கு உங்கள் மேலே இருக்குது, எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க முடியாது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியா இல்லை? அப்போ நான் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். அப்போ இவங்களும் எதற்கும் துணிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன யாரு இப்போ இந்த சைடு அமைச்சர்கள் தரப்பில் சொல்கிறேன், ஓ நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு நான் வாய் திறந்தால் நீங்கள் சிக்கிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இவங்க ஏன் அவங்கள மிரட்டக்கூடாது? யார் இவங்க? அமைச்சர்கள் தரப்பு வரலாறு சார். ஏன்னா ஆலமரம் தன்னை சுற்றி யாரையும் வளர விடாது. அந்த ஆலமரத்தோடைய வேர் நீ கை வைப்பேன்னு சொன்னாக்கா அந்த வேர் அந்த ஆலமரம் உங்களுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்குமா? உதயநிதி அவர்களுக்காக இத்தகைய ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உதயநிதி எந்த ஒரு கட்சிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எமர்ஜ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னா அதுக்கே பாஜக சப்போர்ட் பண்ணணும். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் இன்று பேசுபொருளாக இருக்கிற அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் நடந்து வரும் இடி ரைடு குறித்த பல்வேறு விவகாரங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. சார், இப்போது குறிப்பிட்டது போல் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் ரைடு ஒரு 5 இடங்களில் போகுது அப்படின்ற தகவல் கேள்விப்பட முடியுது. எதற்காக ரைடு அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இடி தரப்புலேருந்து குறிப்பிடப்படலை. இருந்தாலும் இந்த 2019 ஐடி ரைடெல்லாம் பேஸ் பண்ணி இது நடக்கிறதுன்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன இந்த ரைடில்? 2019 நடந்திருக்கும் இப்போ நடக்கிற ரைடுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ வந்திருக்க ரைடு வந்து 5 IAS அதிகாரிகள் மணல் வழக்குக்காக வந்து இடி அலுவலகத்தில் உட்கார வச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம். அது சார்ந்தும் பல இடங்களை வந்து சில நபர்கள் கபலீகரம் செய்து, அதாவது யார் கூட கதிரானந்தோடு இருந்த சில நபர்கள் வந்து கபலீகரம் செய்து அரசு புறம்போக்கிட்டத்தில் விற்றுருக்கிறாங்க. அதன் மூலமாக சில பணங்கள் ஈட்டப்பட்டு அந்த வந்து முறைகேடான வழியில் பயன்படுத்தப்பட்டிருக்குமா, பல நபர்கள் வந்து இந்த பணத்தை குவித்து வைத்திருக்கிறார்களா, இந்த கூடாரம் வந்து எப்படிப்பட்ட கூடாரம் என்பதை கண்டறிவதற்காக ஏற்படக்கூடிய ஒரு ரைடு. ஆனால் இந்த ரைடு அது எப்படி இன்னும் தகவல் வெளியாகலை, இடி தரப்புலேருந்து எதுவும் இன்னும் உறுதியாக வெளியிடப்படலை. நீங்கள் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, அது வரைக்கும் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார்ல அண்ணாமலை, சொல்லி 5 நாள் கூட ஆகலை, இப்போ ரைடு வருது. எப்படி ஏன் அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவருடைய உறவினர் வீட்டில் கூட தான் ரைடு போச்சு. என்னாச்சு? என் ரிசல்ட் என்ன சார்? ஒன்றும் கிடையாதுல்ல. அங்கே ஒன்றும் நடக்கலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடி ரைடு மூலமாக கடுகளவு கூட வந்து அண்ணன் துரைமுருகனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னாக்கா 0. ஏற்படாது. நீங்கள் ஏற்படுற மாதிரியான சூழல் இங்கே இருக்குதாக்கா? இல்லை. ரைடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எங்கே போனார் துரைமுருகன்? முதல்வரை சந்திக்க போனார்னு ஒரு தகவல், அப்புறம் வக்கீல்கள் கிட்ட ஒரு ஆலோசனை, இதெல்லாம் நடந்ததாக செய்திகள் வெளியாச்சு. அவர்கிட்டே கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளவு தான் அவருடைய அரசியல் அறிவு அல்லது புரிதல்னு எடுத்துக்கலாம். நம்ம ஊடகம் ஒட்டுமொத்தமாக சாணக்கியத்தனம்னு எடுத்துக்கூடாது. எப்படி அப்படின்னு நம்மளா எதுவும் வாயிலாம் விடாம இன்னும் தெரிலங்க என்ன இது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு அரசியல் டாக்டிக்ஸையும் எடுத்துக்கூடாது. சாணக்கியத்தனம் கிடையாது, இது சாவக்கத்தனம் மாதிரி தெரியுது. ஓடி போய் முதல்வர் காலில் விடுவார், இவர் போய் அங்கே மோடிட்ட ஃபோன் பண்ணுவார், ஐயா விட்டுருங்கன்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு கோணம் இருந்தாலும், ஆனால் எனக்கு தெரிந்த எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல், திமுகவில் யார் இனி தேவையில்லை, யாரெல்லாம் உதயநிதிக்கு இடைஞ்சலாக இருப்பார்களோ அவர்களை நோக்கி இடி ரைடு வரும்.
இல்லை அப்படி பார்த்தா இதில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா திமுக தலைமைக்கே தொடர்பு இருக்காங்க. 100% தொடர்பு இருப்பதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்றைக்குமே நம்ம வந்து இந்த கமலஹாசன் அன்பே சிவம்ன்ற படத்தை முன்னக்கூட்டியே எடுத்துகிட்டு எடுத்துறீங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த நேரத்துக்கு வேல்யூ தெரில. அந்த மாதிரி நம்ம சில விஷயத்தை முன்னக்கூட்டியே சொல்லும் பொழுது அது உங்களுக்கு யாருக்கும் அது பிடிப்பட மாட்டேங்குது. ஆனால் திமுக குறிப்பாக உதயநிதிக்கு யாரெல்லாம் தலைவலியாக இருப்பார்களோ அவர்களை நோக்கி அடுத்தடுத்து இடி ரைடு வந்து கொண்டே இருக்கும். இவங்களாம் என்ன தலைவலியாக இருந்துட்டாங்க, உதயநிதியை ஏற்றுக்கு தானே செய்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து பேரன், இன்னும் அடுத்தடுத்து கொள்ளு பேரன் வரவங்களெல்லாம் வந்து நான் அமைச்சராக்கி முதல்வராக்கி பார்க்கணும் அப்படின்றதுல இவரும் தானே குறிப்பிட்டு பேசினார் சட்டமன்றத்திலேயே. இது ஏன் அவர் சாணக்கியத்தனமாக இருக்கக்கூடாது? இது அப்படி பேசினதா? எஸ், அஃப்கோர்ஸ். யாருக்குமே உடன்பாடு கிடையாது உதயநிதியை அவருக்கு கீழ் உழைப்பதற்கு. கலைஞரோடு பணிபுரிந்த ஒரு நபர் உதயநிதிக்கு கீழே வேலை செய்வதை யாரும் விரும்பவில்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நேரத்தில் வந்து இவருக்குடைய அடுத்த டீம் வந்து உதயநிதி ரெடி பண்ணுறார். தனக்கான ஒரு பேட்ச்மெண்ட்டை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கெல்லாம் இடையூறாக இருப்பது அண்ணன் துரைமுருகனாகவும் இருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2019 ஒரு வழக்கு, அது தொடர்பாக நீங்கள் அன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போவும் ஒரு இடி ரைடு வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசு அவர் கிட்டத்தட்ட துரைமுருகனுடைய பையன் கதிரானந்தும் பூஞ்சோலை சீனிவாசன் இவர்களெல்லாம் சேர்ந்து பல விஷயங்கள் செஞ்சாங்க. குறிப்பாக அரசாங்க நிலத்தை வந்து 200 ஏக்கருக்கு மேலே வந்து கையகப்படுத்தி அதை பட்டா போட்டு விற்றாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள், பல குற்றச்சாட்டு வந்த பொழுது இந்த வழக்கு ரொம்ப பூதாகரமாக பேசப்பட்ட பொழுது ஏதாவது அதற்கான எதிர்வினை இது வரைக்கும் இருக்கா? இல்லை. இது எந்த அளவுக்கு கேஷுவலாக இப்போ போய்கிட்டு இருக்குனாக்கா, இவர் வீட்டில் ரைடு நடக்குது, வெளியில் உட்காந்து பஜ்ஜி, சமோசா, ஸ்நாக்ஸு, மாங்காய் பத்தை, பிரியாணின்னு எல்லாமே வந்து பரிமாறப்படுகிறது அப்படின்றது ஒரு செய்தி பார்த்தோம். காட்டுங்களா? இப்போ எவ்வளோ பேர் வந்து வேலை வெட்டி இல்லாமல் அவங்க உட்காந்துருக்காங்கன்றது ஒரு கேள்வி. பொதுவாக ஏடிஎம்கேல கூட ரைடுகள்லாம் நடக்கும்போது, இப்போ எஸ்பிபியில் வேல்மணிக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் நடக்கும்போது வெளியில் ஏடிஎம்கேவினர் உட்காந்துருந்தாங்கல்ல, ஒவ்வொரு கட்சிக்காரங்க. ஆமாம், செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி உட்காந்துருந்தாங்கல்ல, இதை ஏன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கணுமா? பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. சம்மந்தப்பட்ட நபர் அங்கே இல்லைல்ல. சம்மந்தப்பட்ட நபர். ஆனால் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கு, இந்த இடி ரைடு, இந்த ஐடி ரைடு இனிமேல் எது நடந்தாலும் இது எதை சார்ந்து இயங்கும்னா திமுக தலைமைக்கு உதயநிதிக்கு சார்பாக நடக்கப்படக்கூடிய ரைடாகத்தான் இருக்குமே தவிர இது வந்து பெரிய லெவலில் எந்த இம்பாக்டும் இங்கே ஏற்படுத்தாது. இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆவணங்கள் கைப்பற்றப்படும், இடி வந்து வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆவணம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதை பற்றின தகவல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. எதுக்காக வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, என்ன கைப்பற்றினாங்கன்ற எந்த தகவலும் இங்கே பரிமாறப்படாது. நேரடியாக அங்கே யாருக்கு சொல்லணுமோ சொல்லுவாங்க. இவர் இன்றைக்கு முதல்வர் வீட்டுக்கு ஏற்கனவே 5 IAS அதிகாரிகள் மணவர்களுக்கு உட்கார வச்சப்போ கொஞ்ச நாளைக்கு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்றதுனால வந்து இவர் எங்கே சுற்றினார், ஸ்டாலின் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய ரைடு போயிட்டு இருக்கு. இவர் வீட்டுக்கு வெளியில் என்ன பரிமாறிக்கிட்டு இருக்காங்க சார்? பிரியாணி, மாங்காய் பத்தை, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அண்ணன் கழிதிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் சேர்ந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்னு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி அண்ணன் கழி தான் சாப்பிட போகிறாரு, அதுக்காக நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா ஒரு மூத்த அமைச்சர் இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு நபரால் பேச முடியுமா அப்படின்னாக்கா அது யாருனாக்கா உதாரணம் துரைமுருகன் அவர்கள். திமுக நபர்கள் எல்லோரும் பெருவாரியாக அப்படி பேசினாலும் சமூகத்தில் இன்றைக்கி திமுக காரணமாக இருக்கக்கூடிய நபர் தான் இன்றைக்கு வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக குற்றச்சாட்டில் வந்து மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறான். அவன் கூட வந்த நபர் இந்த நொடி வரைக்கும் கைது பண்ணல. புரியுதுங்களா? இது எதை கொண்டு போய் மடைமாட்டுதுன்னா, அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க அப்படின்ட்டு நீ இஷ்டத்துக்கு சுத்துன்னு சொல்லி ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டு பெண்களை குறித்து பேசின வார்த்தை இவருடைய மகனும் சேர்ந்து சொன்னது. என்ன பலபலன்னு இருக்கீங்க பொம்பளைங்கெல்லாம், 1000 ரூபா வந்துருச்சா? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பெண்களை தவிர அந்த வக்கர புத்தியை தவிர வேறு எதுவுமே வெளிப்படணும் பொழுது இது போன்ற நபர்கள் எதை பறைசாற்றுறாங்க? இது வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு செய்த நலன் என்ன? இந்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது தான் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 குடம் தண்ணிக்கு ஒரு நாள் முழுக்க பெண்கள் தன் வாழ்நாளை செலவு செய்தார்கள். போய் ஊற்று எடுத்து உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று வர வர குடத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு நாள் முழுக்க 1 குடம் தண்ணீருக்கு செலவு பண்ணாங்க. இப்போ நீர்மலைத்துறை இது வரைக்கும் நீர் மேலாண்மை எந்த பாதுகாப்பும் எந்த தமிழ்நாடு நலனையும் சார்ந்து எதுவுமே செய்யலை. நீங்கள் செஞ்சதில் என்ன, காவேரியில் தண்ணி வரக்கூடாது, தண்ணி வந்தால் மணல் எல்லாம் முடியாதுன்ற ஒரு பக்கமும், இந்த பக்கம் ஆபாசமான சொற்களும் பேச்சுக்களையும் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு திடீர்னு இவர்கள் மீது வரக்கூடிய ரைடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கும் ஒரு நெறிய பயணம் இருக்குது, ஒரு நெறியாளராக, ஒரு ஊடகவியலாளராக. எதை பறைசாற்றுது? இது நாள் வரைக்கும் எதை வந்து பறைசாற்றுச்சு? இது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் வழக்கு வருகிறது. சில பேர் உள்ளே போகிறாங்க, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் உள்ளே போகிறதே கிடையாது. பார்த்துருக்கீங்களா? நீதிமன்றம் போவாங்க, நீதிமன்றத்துலேருந்து டக்குன்னு உடனே வெளியில் வருவாங்க, ஜாமீன் வாங்குவாங்க, உடனே அமைச்சர் ஆயிடுவாங்க. பொன்முடி உதாரணம். உள்ளேயே போனாலும் சரி,
கடைசி வரைக்கும் அவருக்கு தியாகி பட்டம் கொடுக்கப்படும் செந்தில் பாலாஜிக்கு. அவரை வந்து தான் பிள்ளைக்கு அடுத்தபடியாக கிடையாது, தன் பிள்ளையை விட அதை தான் அதிகம் சொல்லி அவர் ஒரு பக்கம் புகழ்வார். அமைச்சர் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டகாசமெல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருப்பது எல்லாத்தையும் இதற்கு மேல் வந்து பிஜேபி அரசாங்கத்தால் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ரைடுகள் அடுத்தடுத்து வந்து சில விஷயங்கள் செய்யப்படும். இது எல்லாம் 2026க்கான முதல் ஒத்திகையாக பார்க்கப்படுகிறது. 2026 எலெக்ஷனுக்கு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஒரு மறைமுகமாக ஒரு கூட்டணி செட் பண்ணணும், ஒரு சில வேலைகளை ஒரு அழுத்தத்தை திமுகவுக்கு தர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்படின்னும் பொழுது இது எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பிஜேபி சொல்லக்கூடியதாகவும் பிஜேபியுடைய இன்னொரு கிளை கழகமாகத்தான் திமுகவை செயல்பட வைப்பதற்காகவும் செய்யப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு தான் பொதுவாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. ஆனால் யதார்த்த உண்மை அது கிடையாது. இது முழுக்க முழுக்க பிஜேபியோடு திமுக தலைமையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பித்தலாட்டம். எங்கள் மீது பாருங்கள் பிஜேபி வந்து எப்படி ஒரு அடக்குமுறை செய்கிறாங்க பாருங்கள், எங்கள் அமைச்சர் மீது பாருங்கள் என்ன மாதிரி செய்கிறாங்க, நாங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோம்னு சொல்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக ஒரு வேலையும், இன்னொன்று உதயநிதிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை ரஜினியை வச்சு பேசி பார்த்தாங்க. துரைமுருகன் அதை விட டஃப்பாக வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தார். கேட்டிங்களா? பல்லு போனவெல்லாம் நடிச்சிட்டு இருக்கும் போது நான் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லும் பொழுது அப்போ எதுவுமே எடுபடலைன்னும் பொழுது இப்போ இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களை எப்படி கார்னர் பண்ணி எப்படி ஓரம் கட்டுவீங்க? வழக்கு உங்கள் மேலே இருக்குது, எலெக்ஷனில் சீட்டு கொடுக்க முடியாது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியா இல்லை? அப்போ நான் இவங்க பாயிண்ட் ஆஃப்லேருந்து கேட்குறேன். அப்போ இவங்களும் எதற்கும் துணிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன யார் இப்போ இந்த சைடு அமைச்சர்கள் தரப்பில் சொல்கிறேன், நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு நான் வாய் திறந்தால் நீங்கள் சிக்கிக்குவீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இவங்க ஏன் அவங்கள மிரட்டக்கூடாது? யார் இவங்க? அமைச்சர்கள் தரப்பு சொல்கிறேன். வாய்ப்பு கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக இவ்வளவு சொத்து சம்பாரிச்சது எல்லாம் திமுகன்ற ஒரு லேபிளை வச்சு தான். அந்த லேபிளுக்கு எதிராகவே இவர்கள் திரும்பிடுவாங்கனாக்கா அதோடு இவருடைய அடுத்தடுத்த சன்னதியுடைய சாப்டரே க்ளோஸ்டு. வரலாறு சார். ஏன்னா ஆலமரம் தன்னை சுற்றி யாரையும் வளர விடாது. அந்த ஆலமரத்துடைய வேரில் நீ கை வைப்பேன்னு சொன்னாக்கா அந்த ஆலமரம் உங்களை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? எந்த அமைச்சரும் திமுக இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவுக்கு எதிராக திரும்ப மாட்டாங்க சார். ஆனால் திமுக உதயநிதிக்காக ஒரு பெரிய கிளியர் கட் அஜெண்டாவை கிட்டத்தட்ட பிஜேபியோடு ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு எல்லார் மேலும் இப்போ நடக்கக்கூடிய எல்லா கேஸுக்கும் எப்போ வழக்கு நீதிமன்றம் போய் குற்றவாளின்ற விஷயம் நீங்கள் வரும்னு பாருங்கள். எலெக்ஷன் நெருங்கும் பொழுது கடகடன்னா அடுத்தடுத்து இது சம்மந்தப்பட்ட தீர்ப்புகள் உங்களுக்கு வெளிவந்து கொண்டே இருக்கும். இதற்கான வழக்குகள் துரிதப்படுத்த. இப்போ நீங்கள் உதயநிதி அவர்களுக்காக இத்தகைய ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உதயநிதி எந்த ஒரு கட்சிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் எமர்ஜ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னா அதுக்கே பாஜக சப்போர்ட் பண்ணணும். என்ன சார் உங்களுக்கு யதார்த்தமான நிலவரம் உங்களுக்கு புரியலையா? இல்லை, ஏன்னா அப்படியான இடைஞ்சல்கள் இல்லைன்னா உதயநிதியும் ஒரு தலைமையாக இப்போ பிரகாசிப்பார், அப்படி எந்த இடையூறுகளும் இல்லாமல் அப்படின்னு வரும் பொழுது அது ஒரு பக்கம் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போகும். நீங்கள் சொல்கிறீங்க, அது நீங்கள் புரியுது எனக்கு. திமுக ஒரு மறைமுகமாக ஒரு டீமாக செயல்படும் பாஜக கூட அப்படின்னாலும் கூட, பட் அதற்கு பாஜக சப்போர்ட் பண்ணிடுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன இருந்தாலும் இங்கே திமுகவுக்கும் ஒரு ஹைலைட் கொடுக்குற பாயிண்ட்டுக்கு, உதயநிதிக்கு சப்போர்ட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு சார் நீங்கள் அதுக்கு அண்ணாமலையை கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்த்துட்டு போயிடலாம்ல. செல்ஃப் எடுக்காது சார். அண்ணாமலையோட டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. எந்த நேரத்தில் வேணாலும் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம். அதிகபட்சமாக அண்ணாமலையோடைய இந்த பதவி காலம் அதோடைய ஆயுட்காலம் 3லிருந்து 5 மாதம் தான். அதற்கு மேல் அண்ணாமலை இங்கே இருப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுமே இல்லை. நீங்கள் அண்ணாமலையை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வச்சு ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? இன்றைக்கி யதார்த்த சூழல்னு பார்த்தா முடியாது. அதிகபட்சமாக ஒரு வேளை பிஜேபி வந்தாக்கா ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ ஜெயிப்பதற்கான ஒரு அலைன்ஸில் வரலாமே தவிர அதை தாண்டி வர முடியாது. ஆட்சியை கைப்பற்றக்கூடிய இடத்தில் வந்து இங்கே இருப்பது மிக முக்கியமான ரோல் பண்ணுவது டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கே கூட வைக்கக்கூடிய அலையன்ஸும் டிஎம்கே கூட வைக்கக்கூடிய அலையன்ஸ் தான் தீர்மானிக்குது. அப்போது ஏடிஎம்கேவை வந்து உடைக்கக்கூடிய வேலையை ஒரு பக்கம் நடந்து கொண்டே வருகிறது. ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதா, முடக்குவார்களா முடக்க மாட்டார்களான்ற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். ஏடிஎம்கேக்கு 2026 எலெக்ஷன் தாங்க மாட்டாங்க. 25 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதற்கு மேலே ஏடிஎம்கேக்கு மிக மோசமான நெருக்கடிகள் கொடுக்கப்படும். அவர்களோடு கூட்டணி போகாமல் இருப்பதற்கான எல்லா பேரங்களும் இங்கே பேசப்படும். யாருமே போயிடக்கூடாதுன்னு. குறிப்பாக விஜய் அவர்களும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துடவே கூடாது என்பதற்காக மிக பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை அரங்கேற்றுவார்கள். இங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் வெற்றி. அதிமுக மெயின் ரோல் ப்ளே பண்ணல, அதிமுக விஜயும் சேர்ந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணலன்னு வச்சுங்களேன், மீண்டும் யார் ஜெயிப்பார்னாக்கா திமுக தான் ஜெயிப்பதற்கான யதார்த்தம். ஏன்னாக்கா இவர்கள் மீது மக்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் இவர்களுக்கு சரிசமமாக பலம் பொருந்திய நபரை பலவீனப்படுத்தி விட்டால் இவங்க ஜெயிச்சிருவாங்க. திமுக பலமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்போது அதற்கான வேலையை அழகாக பிஜேபி செய்து கொண்டிருக்கிற பொழுது பிஜேபி என்ன அடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே செய்யணும்னு நினைக்கிறதோ அதை எல்லாத்தையும் திமுக வச்சு செய்ய வைக்க முடியும். உங்களுக்கு நான் ஏற்கனவே புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கான முயற்சியை ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார்கள் ஆப்பிள் நிறுவனத்திற்காக சொல்லி ஒரு செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பின்வாங்கப்பட்டது. இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான எல்லா விதமான போதிய ஒத்துழைப்பையும் நிச்சயமாக இவர்கள் தருவார்கள். ஏன்னாக்கா
குஜராத்தில் இனப்படுகொலை நடந்த பொழுதே அன்றைக்கு குஜராத் அரசாங்கத்திற்கும் மோடி அவர்களுக்கும் சப்போர்ட்டாக ஓட்டு போட்டது யாருன்னா டிஎம்கே தான். நீங்கள் வந்து இந்த ஈத்தன் மீத்தன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக கையெழுத்து போட்டது யாருனாக்கா ஸ்டாலின் அவர்கள் தான். இன்றைக்கு மதுரை டங்ஸ்டன் அந்த நிறுவனம் வர்றதுக்காக மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அதானியோடைய ஏர்போர்ட் இங்கே வரணும் பரந்தூர்லனாக்கா யார் இருக்கணும்? இங்கே ரூலிங்கில் யார் இருக்கணும்? வேறு கவர்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, வேறு கவர்மெண்ட் வந்துருச்சுனாக்கா முதல்ல அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இடம் வேண்டாம், இது விவசாயிகளுக்கான இடமா இருக்குது. ஏன்னா எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, அவர் எடப்பாடி வந்து விவசாயிகளுக்கு மிக பக்கபலமாக நிற்கும் பொழுது எடப்பாடி வந்தவொடனே இந்த விஷயத்தை கை வைக்க விட மாட்டார்னும் பொழுது அப்போ யார் இருந்தால் அதானிக்கு ஆதாயம் செயல்படணும்னா யார் உள்ளே வருவா? பிஜேபி ஆஃபீஸ்லேயே உள்ளே வரும். அப்போ மதுரையில் நீங்கள் இந்த ஏர்போர்ட் வரணும்னாக்கா இவருடைய துணை தேவை. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் எல்லோருக்கும் பிஜேபிக்கு தேவையான பொழுது அங்கே யார் இருக்கணும்னாக்கா இவங்க இருக்கணும். இங்கே சாதியை வந்து கிட்டத்தட்ட அணையா விளக்கு போல் பாருங்கள் இருக்குதா, அந்த அணையா விளக்கு போல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், சாராயம் ஒரு பக்கம் அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும்னாக்கா அது யார் தேவை? திமுக தேவை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெத்து ஒரு நபரிடம் பிடிக்கப்பட்டு திமுக வந்து அந்த நிலைமை மாறிடுமா? மெத்தா இல்லை, இந்த நீங்கள் சொல்கிற இத்தகைய சூழல் தான் இவங்க பாஜகவோட இந்த இது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கணும்னா இங்கே திமுக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா மோடி அவர்கள் சென்னையில் சாலை அப்படிங்கிறது அதிமுக பீரியட்ல வந்தது தான். திமுக வந்து அதை எடுத்துருவாங்கன்னாங்க. என்ன ஒரு மாற்றம், 6 வழிச்சாலையாக மாறிச்சு. இவ்வளோ தானே. எந்த ஆட்சி இருந்தாலும் அது அதிமுக வந்தாலும் அது நடக்க போகிறது தானே அப்படிங்கிற சுச்சுவேஷன் தானே இருக்குங்க. சரி, உங்களுக்கு இயல்பாக புரிய வைக்கிறேன். மோடி வந்தப்போ வெள்ளக்கொடியை தூக்கிட்டு ஓடுனது யார்? ஸ்டாலின் அவர்கள். மோடி வந்து இங்கே கூட்டணிக்காக உட்கார்ந்து போது போகாத நபர் யார்? எடப்பாடி அவர்கள். சார் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுறா எடப்பாடி வேறு மாதிரி எதிர்ப்பார். இந்த முறை பிஜேபி வேண்டாம்ன்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும் பொழுது லேடியா மோடியான்னு கேட்ட கட்சியிலேருந்து ஜெயலலிதா கூட இருந்து பயணப்பட்ட நபர் வந்து மோடியை எதிர்கொண்டு கொள்ளலாம். ஏன்னா இந்த மண் அந்த மாதிரி. ஏன்னா 40க்கு 40 கிடைத்த வெற்றி மோடிக்கான தோல்வி. கரெக்டாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்காக? நீங்கள் தான் சொன்னீங்க இன்னும் அதிமுகவுக்கு அதிக நெருக்கடி கொடுக்கப்படும். கொடுப்பாங்க சார். எல்லாத்தையும் தாண்டி இபிஎஸ் நிற்பாருன்றீங்க. சசிகலா இத்தனை ஆண்டு காலமாக ஜெயலலிதா கூட பயணம் பண்ண நபரே ஓரம் கட்டினார். மோடி இங்கே வந்து குத்த வச்சு உட்காந்துருந்தப்பையும் அவர் கூட போகவே கிடையாது. ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்த நபரையே வந்து ஓரம் கட்டினார். டிடிவி தினகரன் ஓரம் கட்டியிருக்காரு. அவர் ஆட்சி செய்யும் பொழுது தான், இன்னும் குறிப்பாக அவர் இப்போ 4 வருஷம் ஆட்சி செஞ்சு சிஎம் இருக்கும் பொழுது தான் ஸ்டாலின் அவர்களை சட்டையை கழிச்சிட்டு ஆளுநர் மாளிகை வரைக்கும் ஓட விட்டுருக்கிறார். பொழுது இந்த மண் யாருக்கான மண் ஒரு விஷயம் புரியும். இப்போ விஜய் நோக்கி வந்து விஜய் இவ்வளோ ஸ்ட்ராங்காக காலத்தில் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ் கூட்டாரம் அவர் பக்கத்தில் நிற்கிது. அதே போல் ஒட்டுமொத்த மக்கள் கூடாரம் வந்து அடுத்து திமுக அதிமுக இந்த 2 பெருங்கட்சிகளை தான் ஆதரிக்கும். பிஜேபியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எடப்பாடி அவர்களை ஆதரிக்கக்கூடிய முழு சூழலும் இங்கே இருக்குது. மக்கள்கிட்ட அந்த மனநிலை இருக்குது. திமுக தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த பாலியல் வன்புணர்வு செஞ்ச வழக்கிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூட போனவன் இன்னொருத்தன் இருக்கிறான். காரில் வந்து விளக்கமாரி யார், இந்த மாமா யாருன்னு கேட்கல. அது நெக்ஸ்ட்டு அவன் கூட போய் ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா, அவனை இது வரைக்கும் கைது செய்யலை. புரிஞ்சுங்களா? அப்போது திமுக நபர்களாக இருந்தால் அரசாங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதை யதார்த்த நிலவரம் உங்களுக்கு புரியுதுன்னும் பொழுது மக்கள் இன்றைக்கு வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறாங்க. எடப்பாடி ஆட்சி காலத்தில் உங்களுக்கு சேர்த்து தூக்கி மக்கள் அடிக்கல சார் அமைச்சர் மேலே. எடப்பாடி ஆட்சி காலத்தில் தொடர்ச்சி அப்படி மெத்து விவகார மாட்டில் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க 2 பேர் அரும்பாக்கத்தில் 5 துப்பாக்கி வச்சுருக்கான் சார் அவன் மெத்து விற்கிறவன். புரியுதுங்களா? இங்கே நைட் ஆனால் வந்து கொள்ளை செய்கிறான், கொள்ளடிக்கிறான். நான் பகலில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஏக்கரில் வந்து நிலத்தை வச்சுக்கிட்டு மாசு மச்சான் மாதிரியே கூட ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ முக்கியமான நபர். திமுக இல்லைன்னு சொல்ல அவன் மீது இருக்கக்கூடிய எத்தனை வழக்குகள் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களை காவு கொடுப்பதிலும் திமுக குறியாக இருக்குது, இயற்கை வளங்களை காவு கொடுப்பதில் குறியாக இருக்குது. மக்களுடைய போராட்டத்திற்கு செவிசாய்க்கவே இல்லை, மாற்றத்தினால வரைக்கும் போராடி விட்டுக்கிட்டே இருக்கணும் பொழுது மக்கள் யார் பக்கம்ன்றது எடப்பாடி பக்கம்னால எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஸோ இன்றைக்கு திமுக இருந்தால்தான் பிஜேபி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து செய்ய முடியும். யதார்த்தமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் திமுக சொன்னது இன்றைக்கி 75% எல்லா இடத்துலையும் பணியாளர்கள் வேலை செய்வது நம்மள்கிட்ட பிரிஞ்சு போன தெலுங்குக்காரனோ மலையாளத்துக்காரனோ கன்னடக்காரனோ கிடையாது சார், வடநாட்டுக்காரன். ஹிந்திக்காரன் சொல்கிறோம்ல எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அவன் தான் எல்லா இடத்துலையும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். காரணம் யார்? இதை கண்டிக்க தவறிவிட்ட முதலமைச்சர் எதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்? யாரை ஜெயிக்க வைப்பதற்கு இவ்வளோ பேருக்கு இங்கே இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு இங்கே ரேஷன் கார்டு வரைக்கும் இருக்குது சார். நீங்கள் போய் வட மாநிலத்தில் ரேஷன் கார்டு வாங்கிட முடியுமா? ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருவீங்களா? சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம் கிடையாது. இந்த மண் எந்த அளவுக்கு யாரை வச்சு எவ்வளோ விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு 2026 பிஜேபியை பெருவாரியாக கொண்டு வருவதற்கான ஓட்டுரிமையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து அழகாக அவனை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே வழக்கு இருக்க துறைமுருகன், உங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? உங்கள் பையன் மேலேயும் அதுக்கு அந்த கேஸ் இருக்கும்போது அடுத்து அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஓடும் கட்ட தான். பொன்முடிக்கு இந்த முறை கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு கொடுக்க மாட்டாங்க, கேகேஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க, கீதா ஜீவனுக்கெல்லாம் டவுட்டு தான். ஸோ முக்கியமான நபர்கள் இப்போ ஒருத்தர் ஆண்ட பரம்பரைன்னு ஒருத்தர் பேசியிருக்காருல அவருக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து மதுரையை கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இப்படி ஒரு திருமணத்தை நடத்தினதான் ஒரு திருமணமா இல்லை வந்து இது என்ன ஒரு விழா கோலமான்னு தெரியலன்னு சொல்லி பேசினார். யார்? முதலமைச்சர். எப்படிப்பா அவங்கள்ட்ட இவ்வளோ காசு வந்துன்னு கேட்கல.